Hi guys, welcome back to Sana Lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பீட்ஸ் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ நார்மலாகவே பீட் ஒர்க் அப்படிங்கிறது வந்து நம்ம என்னென்ன பீட்ஸ் நமக்கு தேவைப்படுதோ அந்த பீட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதா பீட் ஒர்க். ஸோ இது எல்லாருக்குமே காமனாக தெரியும். செயின் ஸ்டிச் போடும்போது நீங்கள் வந்து நார்மலாக ஜரியை வச்சு செயின் ஸ்டிச் போடுவீங்க. ஆனால் இதில் வந்து ஒரு செயினை க்ரியேட் பண்ணும்போது அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன பீட்ஸ் தேவையோ அந்த பீட்ஸை விட்டு நீங்கள் செயின் ஸ்டிச் போடுவீங்க. சிம்பிள், அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி பீட்ஸை வந்து நீங்கள் இது பண்ணும்போது எந்த அளவுக்கு அங்கே செயினை வந்து கிட்ட இழுத்து உங்களால் லாக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கிட்ட இழுத்து நீங்கள் லாக் பண்ணணும். இல்லைனா அந்த ஃபினிஷிங்கோ இதோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி கிட்ட இழுத்து லாக் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஒரே மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஆனால் நாம் வந்து டிஸ்டன்ஸ் விட்டு போடும்போது நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப வந்து ஸ்பேஷியஸாக அப்புறம் ஒரு இது கிட்ட அந்த மாதிரி தெரியும். ஸோ எப்பொழுதுமே நீங்கள் சுகர் பீட்ஸ் மட்டும்தான் ரெண்டு பீடு வச்சு போடணும். ஏன்னா அது ரொம்ப குட்டியாக இருக்கனால நீங்கள் நார்மலாக ஆன்டிக் பீட், பேர்ல் பீட், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிறிஸ்டல் பீட், டியூப் பீட் எது போடுறதா இருந்தாலும் ஒன்றா தான் போடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பீட்ஸோட கிட்டக்க இழுத்து உங்களால் செயின் போட முடியும். ஸோ ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து நான் அந்த பீட்ஸும் சரி கிறிஸ்டல் எல்லாமே போடும்போது எந்த அளவுக்கு கிட்டக்க வச்சு போடுறேன் அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பீட்ஸ் ஒர்க் வந்து கவர் பண்ணிக்கலாம். எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான். நீங்கள் எந்த அளவுக்கு பீட் ஒர்க் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக நாட் வந்து போட்டுக்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் இப்போ போட்டுட்ருக்கிறது வந்து இது ஹாஃப் பீட், அதாவது ஆன்டிக் பீட் மாதிரியே இருக்கும். ஆனால் கீழே சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், மேலே மட்டும் மோல்டடாக இருக்கும். இதுவுமே நம்ம இந்த மாதிரி பீட்ஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நான் எந்த அளவுக்கு கிட்ட வச்சு போட்டுட்ருக்கேன்றது. எல்லா பீட்ஸுமே ஒரே மாதிரி தான் நீங்கள் போடுவீங்க. டிஃப்ரெண்ட்டாக போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஸோ சேமாக தான் நீங்கள் வந்து போடுவீங்க. இப்போ நான் வந்து ஹாஃப் பீடை வந்து கோர்த்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ஸ், டேப்லெட் பீடை வச்சு ஹேங்கிங்ஸ் போட்டிருக்கேன். நார்மலாக நீங்கள் வந்து சுகர் பீடை வச்சு கூட ஹேங்கிங்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஹேங்கிங்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா நம்மளோட ஸ்லீவ் போர்ஷன் இருக்கு இல்லையா, ஸ்லீவில் வந்து நம்ம வந்து அந்த தொங்குறதுக்காக நம்ம ஹேங்கிங்ஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதுதான் அது. ஸோ அதையுமே நீங்கள் வந்து ஜரியில் நிறைய பேர் வந்து சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நான் வந்து ஜரியிலையுமே நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணலாம். இதே வந்து அந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்க லொக்கேஷனில் ஸ்லீவில் செயின் ஸ்டிச் போட்டிருக்க இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரி இது போடலாம். ஸோ அதை வந்து ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஜமிக்கியுமே சேம் அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் சீவிங் த்ரெட் வச்சுமே யூஸ் பண்ணலாம், இல்லை நார்மலாக கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு செயின் எடுத்து ஜரியிலேருந்து விட்டு ஒரு செயின் எடுத்து திருப்பி அடுத்த ஜமிக்கியில் விட்டு இப்படி நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் விஷுவலாக பார்க்கும்போதே என்ன மாதிரி மெத்தட் நான் யூஸ் பண்ணி அந்த ஜமிக்கியை கவர் பண்ணி எடுக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டஃப்பாக இருந்தாலும் அதுக்கப்புறம் போட உங்களுக்கு இதாக பர்ஃபெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு நான் இது வந்து பார்த்திங்கன்னா சக்ராஸ் வந்து நம்ம வந்து எப்பொழுதுமே சக்ராஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஜர்கான் ஸ்டோனை வந்து க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணுவோம். சக்ராஸ் வந்து நான் நார்மலாக வந்து ஒரு ப்ளவுஸில் வந்து டிசைன் போடுறதுக்கு நான் இந்த மாதிரி ஜரி த்ரெட்டில் யூஸ் பண்ணி போட மாட்டேன். சீவிங் த்ரெட்டுக்கு தான் நான் போய் சீவிங் த்ரெட்டில் தான் நான் அதை ஸ்டிச் பண்ணி போடுவேன். ஏன் அப்படின்னா நான் இப்போ ஜரியில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக தான் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் ஜரியில் வந்து போடும்போது அந்த இடம் வந்து கொஞ்சம் தனியாக தூக்கிக்கிட்டு தெரியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இப்படி போடும்போது ஒன்றும் தெரியாது. நீங்கள் இதில் வந்து க்ளூ வச்சுட்டு ஸ்டோன் பேஸ்ட் பண்ணும்போது அது வந்து அந்த ஸ்டோன் வந்து போய் இந்த ரிங்குக்குள்ளே செட் ஆகாது. ஜரி இருக்கிறனால கொஞ்சம் தூக்கிட்டு ஒரு மாதிரி தனியாக தெரியும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து சீவிங் த்ரெட்டில் வந்து இதை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ்க்காக மட்டும் ஜரி யூஸ் பண்ணி இதில் வந்து போட்டு பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது பீட்ஸ்லேயே இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துகிட்டு நான் இப்போ வந்து அந்த ஜர்கான் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுறதுக்கு நார்மலாக நம்ம ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய B7000 க்ளூ வந்து எடுத்துக்கிறேன். 7000 க்ளூ எடுத்துக்கலாம், ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கலாம், எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், 6000 க்ளூ எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் நார்மலாக வந்து வச்சுட்டு ஸோ அதில் வந்து ஜர்கான் ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். நான் இப்போ வந்து ஸ்டோன் வைக்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸ்டோன் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து போய் அதில் வந்து உட்காராது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் வந்து தனியாக வந்து தெரியும் நம்மளோட டிசைனை வந்து இது ஒரு மாதிரி கெடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணி போட்டால் தான் இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணியும் இதை வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணும்போது அதில் ஏதாவது காம்ப்ளிகேட்டட் நீங்கள் வந்து மீட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எனக்கு அதை வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நம்ம ஃபுல்லாக பீட்ஸ் ஒர்க் வந்து நம்மள நார்மலாக என்னென்ன பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணி பீட் ஒர்க் பண்ணுவோமோ ஸோ அந்த எல்லா பீட்ஸையுமே நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றதை பண்ணி காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து செயின் ஸ்டோன் இருக்கு இல்லையா, செயின் ஸ்டோனை எப்படி நம்ம வந்து ஈஸியாக வந்து அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். ஸோ அதுக்குமே சேம் வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்படி இல்லைனா B6000 க்ளூ அப்படி இல்லைனா 7000 க்ளூ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து செயின் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து செயின் ஸ்டோனில் கட் பண்ணி நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக செயினை வந்து எடுத்துக்கலாம். ஸோ செயினை எடுத்து இந்த க்ளூவில் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த க்ளூ வந்து காஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த ப்ராசஸ் பண்ணணும். பட் நான் வீடியோஸ்க்காக நான் வந்து க்ளூவை பேஸ்ட் பண்ணதோடனே அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளூவை வச்சு நான் செயின் ஸ்டோனை ஸ்ட்ரைட்டாக வச்சு பேஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பேஸ்ட் பண்ணும்போதே ஸ்ட்ரைட்டாக வச்சுருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக நீட்டாக தெரிகிற மாதிரி தெரியும். அப்படி இல்லைனா ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் நார்மலாக ஒரு நீடில் நாட் போட்டு எடுத்துக்கணும். அந்த நாட் நீங்கள் போடுறது இந்த மாதிரி கிளாத்தை விட்டு வெளியே வரக்கூடாது நீடில். இப்போ பாருங்கள் நான் நீடில் எடுக்கிறேன், அது வந்து கிளாத்தை விட்டு வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணவே முடியாது, நல்லா இருக்காது. நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பார்டர்லாம் நல்லா மொத்தமாக போடுற மாதிரி நாட் போட்டுக்கோங்க. அந்த நாட் வந்து ஃபேப்ரிக்கோடு நிற்கணும். நம்ம சரியில் போடுற மாதிரி நாட் போட்டுட்டு இப்போது நீங்கள் அந்த செயின் ஸ்டோனை ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு செயினுக்கு மட்டும் இந்த சைட்லேருந்து எடுத்து அந்த சைடுக்கு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2 செயின் தாண்டி இந்த சைட்லேருந்து எடுத்து அந்த சைடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் வந்து உங்களோட ப்ளவுஸோட கலர் என்னவோ அந்த கலரை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி செயின் ஸ்டோனை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கொடுக்கும். நீங்கள் வந்து க்ளூ வச்சுட்டு அப்படியே ஒட்டிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அதான். க்ளூ வச்சுட்டு அப்படியே விடும்போது நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த வந்து எப்போ வேணாலும் ஃபஸ்ட்டு வாஷ்லேயே கூட அந்த க்ளூ வந்து ரிமூவ் ஆகி இந்த செயின் வந்து விழுந்துடும். நீங்கள் பர்ஃபெக்ஷனுக்காக இந்த செயினை பேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும், நல்லா இது வந்து ஸ்டேவும் ஆகும். ஸோ கஸ்டமர்கிட்ட எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராமல் இருக்கும் இந்த செயின் ஸ்டோன் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபினிஷிங் பண்ணணும். ஒவ்வொன்றுமே நான் எப்படி ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம 3rd பேட்ச்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். யாருக்காவது வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.